முதல்ல நம்ம சாரல் திருவிழா வரப்போறது நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் சார். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போக மாட்டேன். வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் மாணவர்களாக நீங்க தான். அதாவது எஸ்எஸ்என் பொறியியல் கல்லூரியில் பெண்கள் தான் எப்பயுமே அழகா இருப்பாங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். உண்மையா? ஆனா அந்த பொய்யாக்குற விதமா ஆண்கள் தான் அழகா இருக்கீங்க. அதையும் பொய்யாக்குற விதமா என்னோட மகள் சுத்திரா ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். அவர் பாடல் நான் எழுதி வச்சிருக்கேன். பாட சொல்லுங்க. பாருங்க பாருங்க. கிட்டத்தட்ட புத்தக சமுதாயம் அந்த 7ஆம் வரைக்கும் டைலாக பார்க்கும்போதே கண்டாங்க இருக்கும். நீங்க மியூட்ரி பண்ணி கூட கொஞ்சம் கண்டாங்க இருக்காங்க. போதும். இந்த தமிழை பத்தி தப்பா பேசுறேன், வாயிலே கொடுப்பேன். நீங்க பாட்டு பாடுறேன்னு சொல்லுங்க. நார்மலி பாட்டு பேசுமா? சரி, அடுத்து நம்ம கூப்பிட போறது சாயிஷா புருஷா ஆரியா. இப்போ வர போறது நம்ம சூர்யா. இளம் பிரகாஷ்லாம் தமிழை கம்பிட்டு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார். எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் சார்? இளம் பிரகாஷ்லாம் தமிழை கம்பிட்டு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார். தடவைக்கும் தலைக்கடைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. முடியும் அப்படின்னா தலைக்கடவு மட்டும் தான் முடியும் அப்படிங்கிறது தலைக்கடவு. எதுவுமே தலைக்கடவு இருக்கவே கூடாது. நல்லா சமாளிச்சிங்க. போதும் சார். நீங்க காலையில 8 மணிக்கு மதுரை இருக்கீங்கன்னு சொன்னாங்க. 8:30 எத்தனை ஹாஸ்டல் இருக்கீங்க சார்? எப்படி சார்? என்ன மதுரை ஏற்படுறது சட்டை ஏற்படுறது 10 நிமிஷம். சார் ஒரே நிமிஷம் மியூசிக் போட மாட்டோம். மதுரை ஏற்படுறது சட்டை ஏற்படுறது 10 நிமிஷம். சட்டை ஏற்படுறது 10 நிமிஷம். சரி, எப்படி மதுரை ஏர்போர்ட்ல சென்னை ஏர்போர்ட் 10 நிமிஷம். சரி, ஏதோ ஹரி கூட நடந்துருக்கீங்க, டமால் வந்துருக்கீங்க, விட்டுலாம். அதுக்கப்புறம் சென்னை ஏர்போர்ட்ல இருந்து நம்ம தாம்பரம் 2 நிமிஷம். அதை கூட விட்டுருவேன் சார். கேட்ல இருந்து எஸ்எஸ்என் ஆடிட்டோரியம் லூசு பசங்களா படிச்சிருக்கப்பா. ஒரு திருக்குறள் மட்டும் சொல்லிக்கிறேன். ஓடிட்டு ஓட உருவிட்டு ஓடுற காத்திருக்குமா போக்கு அப்படி ஓரமா பார்த்து அப்படியே நாம எல்லாம் போடுவோம். காத்திருப்போம். காத்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு எப்பதான் இந்த சூர்யா வயசு வரும், நானும் காத்துட்டு தான் இருக்கேன். போங்க போங்க. இப்படி திரும்பி போனா அடுத்த வயசு போறேன்னு நினைச்சீங்க. சரியா? அடுத்து வர போறது வண்டலூர்ல இருக்கும் புள்ளிமான். இப்ப வர போறது நம்ம அண்ணன் சீமான். அக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு. செஞ்சுக்கணும். நம்ம எழுதாலும் போறோம் செய்ய மாட்டேங்குது. அது எழுதி வச்சிடறோம். அதான் பெரிய போட்டுறான். அது எழுதிடுது. செடி வேலை போனா ரெக்கமெண்டேஷன் ஃபார்ம் கேட்கறான். ரெக்கமெண்டேஷன் ஃபார்ம்ல சைன் போட மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் முப்பட்ட முருகத்தை எழுதானே போட்டுக்கிறேன். என்ன பண்றது? ஃபேக்கல்டி மிஸ்டர் பிரதீப்குமார் அவரே ரெக்கமெண்டேஷன் ஃபார்மில் சைன் போட்டேன் என்று ஒப்புக்கொண்டார். இந்த மாதிரி கூட்டணி இருக்கும். பார்த்து குடிச்சுக்கோங்க சார். செஞ்சுக்கிறோம். நம்ம யோசிச்சு பார்க்கணும். தமிழ் தான் நம்ம. சார் பின்னாடி போய் ரொம்ப அங்கத்துக்கு கையை போங்க போங்க. சார் கூட்டணி ஏதோ இல்லை, நீங்க போய் பார்த்துட்டு சரி. அடுத்தது வராது நீங்களே உற்சாகப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். இவர் மேடை பேச்சில் அதிகமாக அவ்வளோ பேச மாட்டாரு. ஆனா இவருக்கு கோடான கோடி ரசிகர்கள். இப்போ யாராவது யாருக்கு கெஸ் பண்ணுறீங்களா? இப்போ எதுக்கு சார் எப்பவுமே மேடையில் அமைதியாவே இருக்கீங்க? ரசிகர்கள்லாம் கோவப்படுறாங்க சார். என்னைக்குமே நம்மளை பற்றி நாங்கள் அதிகமாக பேச முடியாது. நம்மளை பற்றி மற்றவங்க அதிகமாக பேசணும். என்ன நான் சொல்றது? என்ன தத்துவம் சொல்றாங்க? அது நானே சொல்றேன். மறந்துட்டாங்க. இந்த டைலாக்
பாயசத்தை 10 நாள் வச்சிருந்தா பாயாசம் ஆகாது. ஆனா பாயசத்தை 10 நாள் வச்சிருந்தா பாயசம் ஆயிடுங்க. அது சார் அந்த பொண்ணு கம்மிட்டு நினைக்கிறேன். இந்த பொண்ணு பாருங்க. இது இந்த பொண்ணு நல்லா இருக்கு. சரி சார், விஸ்வாசம் படம் பார்த்துட்டீங்களாப்பா? எல்லாம் பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு எல்லாரும் பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருக்கா? சார் எனக்கு அதில் ஒரே ஒரு டவுட் சார். சொல்லுங்க. அந்த கிளைமேக்ஸ்ல உங்க பொண்ணு 100 செகண்ட்ல 100 மீட்டர் 13 செகண்ட்ல ஓடிடும். சரி, அந்த பொண்ணை சும்மா அப்படின்னா சார் 2வது பரிசு 3வது பரிசு வாங்கி வீட்டாண்ட போய் தூங்கி இருக்கும். நீங்க அதை விட்டு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்கிற நல்லா டைம்ல ஓடச்சு சின்ன பின்னமாக்கி நல்லா இருக்கிற வில்லன் ரத்தத்தை மூஞ்சில தடவிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து ஃபீன்னு எல்லாரையும் பதற அடிச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஏ சாமி அப்படின்னா அண்ணா, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றது முன்னாடி நான் சொல்றேன். நான் ஒரு வார்த்தை சொன்னா இதுதான் அவங்க உறுதி. மன்னிச்சிருக்கப்பா, நானும் தரமாட்டா பிரச்சனை இல்லை. நீங்க ஒரு டைலாக் சொல்ல ரொம்ப ஆர்வமா மறுபடியும் சொல்றேன், இது இந்த கான்செப்ட் முழுக்க கற்பனை. வெளில வந்த வாட்டி இந்த பகையெல்லாம் வெளில காமிக்க துதிக்க விடலாமா? இவன் அந்த டைலாக் பேச விடலாமா? சரி, போயிட்டு தல, இது மேல சொல்ல முடியாது. அடுத்து நம்ம கான்செப்ட் வர முடியாது. மொட்டை ராஜேந்திரன் இது நான் ஒரு காமெடியா சார்? நான் என் காமெடி வந்து எதை பண்ணிட்டு இருக்கு பாருங்க. சொட்டாங்க சொல்லு, டைலாக் மறந்து தானே ஏன் பக்கத்து வர போ சொல்லு. சரி, ஓகேங்க. பின்னாடி வந்து சாதம் போடுறாங்க, போய் வளர்க்கத்திலே ஊட்டி போங்க போங்க. ஏ தளபதி டைலாக் யாரும் காணலையாவா? தலைக்காச்சா? அடுத்து நம்ம கான்செப்ட் வர முடியாது. சினிமாலே ரொம்ப உயர்ந்த மனிதர் யாரு தெரியுமாப்பா? சத்யராஜ். சசிகலாவா? சகுந்தலாதேவி யாரு? சரி, நானே சொல்லிடுறேன். அவர் மறைந்த நடிகர் ரகுவரன் சார். சும்மா நினைச்சா கேட்டுக்கு வந்து ஐடி கார்டு அந்த ஐடி கார்டு நீயே இல்லை உன்னே நம்ம அதை நம்பிட்டு இருந்தாலும் பரவாயில்ல சமாளிச்சு மெஸ்ல சாப்பிட்டு கிளாஸ் போனா எக்ஸாம் உள்ள கேல்குலேட்டர் இல்லைன்னு சொல்லுவோம். அதையும் சமாளிச்சு எக்ஸாம் போய் உட்காந்து கொஸ்டின் பண்ணி எதுவுமே தெரியாது. அதையும் சமாளிச்சு சாரே டீச்சர் போட்டு முடிச்சிட்டாரு, அதெல்லாம் விட்டுலாம். சார், இங்க நிறைய கப்புள்ஸா உட்காந்துருக்காங்க. என்னைய மாதிரி மொரட்டு சிங்கர்ஸும் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. சார், அவங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சார்? சிங்கிள் பசங்க சொல்லிக்கிறேன், கப்பலுக்கு சொல்லிக்கிறேன். எவ்வளவு கப்பல் சொல்றது அவசியம் கட்டப்போம். ஓகே சார். அடுத்து நம்ம கூப்பிட போறது ஸ்டாலினுக்கு பிடிச்சவங்க டாடி. இப்ப வர போறது நம்ம மேடி. சத்தியமா வாய்ஸ் மாறாத சார். அடுத்த பேருங்க. சுமாரு நீ கேட்க மாட்டேன் நான் கேட்பேன். என்ன சார் கேட்பீங்க? அந்த பொண்ணு அழகா இருக்கு, அவன் நம்பர் நான் கேட்பேன். சார் ஆமா சார், அந்த பொண்ணு பக்கத்துல பையனே இல்லை, அது கம்மி கிடைக்கலன்னு நினைக்கிறேன். நீங்க கேட்கலாம். நீ அழகா இருக்க நினைக்கிறேன், லவ் பண்ணல அதெல்லாம் நடந்து பயமா இருக்கு. இதுக்கு அந்த பாஸ்கர் பாஸ்கரேன்னு ஆகாவே பரவாயில்லையா? வாங்க. உங்களுக்கு ஒரு இடத்துல வீடு நீங்க மூடி போங்க. சரி, இப்ப தலைவர் தனியாவே பண்ணுவாரு. நான் கிளம்பிக்கிறேன். பாய் பா. வா. அதாவது சூப்பர் டீலக்ஸ் ட்ரைலர் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரைலரில் ஒரு 5 டைலாக் விஜய் சேதுபதி சார் பேசியிருப்பாரு. சரி, அதை வந்து நான் வந்து விஜயகாந்த் சாரோட 3 மாடுலேஷனில் ஏதோ ஞாபகம் வச்சு நான் பேசுகிறேன். இந்த அப்பா தான் நினச்சிருக்கேன். அதான் ஒரு மழை பந்திர தனியாக போகல, திடீர்னு அவங்க ஒருத்தர் வந்துச்சுன்னா, அதாவது ஆண் வந்து மழை பாதையில் தனியாக போகல
இருந்துச்சுன்னா உள்ளே இடம் இல்லாம ஓட ஓட அவனை புள்ளி திறந்து அவங்க பழைய தாண்டி சரிவுல பார்த்து அந்த பக்கம் ஒரு மரம் இருந்ததுன்னா அந்த மரத்துல இருக்க கொடியை பிடிச்சி தொங்குனா சரி கீழே பார்த்தா அலபாலும் மேலே பார்த்தா புடி காத்துக்கும் சரி ஏற போன பார்த்தா கொடி மெல்ல வளைச்சு அவனை செஞ்சாங்கன்னா அந்த கொடி மாவட்டத்தில் இருந்ததுன்னா அதாவது ஒரு ஆண் மடப்பாதையில் தனியாக போகல கொடி அவரை திறந்துச்சுன்னா மேடை தாண்டி சரிவுல பார்த்து அவன் கொடி அவன் கையில் கட்டுற கொடியை பிடிச்சது அந்த கொடி மலை பாம்பு தெரிஞ்சதுன்னா மேலே புளி கீழே பண்ணும் அங்கேயே போகல பார்த்தா மலை பாம்பு பிடிக்கும் என்னடா ஏதோ வாழ்க்கைன்னா அவன் மேலே பார்த்தா அங்கே ஒரு தேன் கூட இருந்ததுன்னா அந்த தேன் கூடுல இருந்து ஒரே ஒரு துளி தேன் அழிவு ஒளிவு வாய்ப்பகிர்ந்து விழுந்ததுன்னா ஒரு மலைப்பத்தில் தனியாக போகல புளி அவனை தொடர்ந்துச்சுன்னா ஒளிகள் இல்லாம அவன் மேடத்தாண்டிய சருளை பார்த்து அங்க ஒரு மரம் இருந்ததுன்னா அந்த மரத்துல கொடி பிடிச்சி தொங்குனா அவன் கொடி பிடிச்சி தொங்குனா கொடி பிடிச்சி தொங்கு ஒரு ஆண் மரத்துல தனியா போகல அவன் ஓட வெளியில இல்லாம சரிவந்தாலும் மேடத்தாண்டி சரிவை பார்த்து அங்க ஒரு மரம் இருந்ததுன்னா அந்த மரத்துக்கு இலையை விட்டு கிளை விட்டு கிடைச்ச கொடியை பிடிச்சி தொங்குனா அந்த கொடி மரப்பாம்பு தெரிஞ்சதுன்னா என்னடா ஏதோ வாழ்க்கை மேல பார்த்தா அங்க ஒரு தேக்கு இருந்ததுன்னா அந்த தேக்கு இருந்து ஒரு துளி நடுவி ஒளிவா வாய்ப்பு இருந்துச்சுன்னா மேல பள்ளம் மேல புளி மேல சாவி கீழே மரணம் அங்கேயே இருந்தாலும் அழிவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாம்பாவது பள்ளமாவது புளியாவது பிடிப்பாவதுன்ட்டு தேடி வசூல் போனா மசூல் போச்சுன்னு அவன் ஆளான்னு சொன்னா Insta ID Pradeep Agarwal here. Thank you guys. From Krishna Market. அடுத்தது வந்து யாரும் போயிடலாம் வந்தா ராஜாவா நீ பேசுனதுக்கப்புறம் நான் தான் ரெண்டு பேரும் கேட்டீங்க இருந்தாலும் பரவாயில்ல அடுத்தது வந்து வந்தா ராஜாவா தான் ஒரு ட்ராமா இருக்கு அரசியல் பேசணும்னா தேங்க்யூ சரி சரி செட்டப்பா பலமா இருக்கு எல்லா இடமும் ஒண்ணுதான் எல்லா செட்டப்பும் நமக்கா கண்டிப்பாக ஏன்டி இந்த ஊர்ல பாதி பேரு இன்ஜினியர் ஆபரன் சுத்திட்டு இருக்காங்க இன்ஜினியர் ஆபரண்ட் பாதி பேரு டாக்டர் ஆபரன் சுத்திட்டு இருக்காங்க டாக்டர் ஆபரண்ட் இதுக்கு நடுவுல கொஞ்சம் பேரு ஜானி சிக்ஸ் ஆபரன் சுத்திட்டு இருக்காங்க ஜானி சிக்ஸா யாரு இந்த கலரா ஹைட்டா வளர்க்கவேனா பெருசா இருக்காரு எஸ் மல்டி டேலண்டட் ஃபெலோ சரி அந்த டாபிக் முடிக்கலாம் ஏங்க கண்டேனோ சரி ஓகே நீங்க எல்லாம் சுத்திட்டு இருக்கீங்க சரி இதுக்கு நடுவுல நீ எப்படி சுத்திட்டு இருக்க சொல்லு நீயே சொல்லு அரசியல்வாதி ஆபரன் சுத்திட்டு இருக்க நேர்மையான அரசியல்வாதி ஆபரன் சுத்திட்டு இருக்கான் அப்ப யார் ஜெயிப்பாங்க ஆப்வியஸ்லி நீ அப்போ நான் கொடுத்த காசுக்கு வாசிக்கடா சவுண்ட் கேக்குது மச்சான் எத்தனை ஓட்டு வரும் நினைக்கிறேன் இருடா அனௌன்ஸ்மெண்ட் ஏதோ வருது சரி அனௌன்ஸ்மெண்ட் கேட்போம் இப்பதான் மார்க்கெட்டிங் ஆரம்பிச்சிருக்கான் அவங்களுக்கு தெரியாது நீதான் ஜெயிக்க போறேன்னு கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் சரி எவ்வளவு ஓட்டு எடுப்பேன்னு நினைக்கிறேன் 5000 தொகுதியிலே 3000 தான்டா சரி விடு சரி ஓகே உண்மையிலே சொல்றாங்க கேளு விருதுநகர் தொகுதியில் ஆன்டி முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி பெற்றது. எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து கட்சிகளும் டெபாசிட் சேரணும். ஐயோ இந்த அடுத்த தேர்தல பாத்துக்கலாம் அடுத்த தேர்தல வாங்கிக்க போறீங்க ஆமா அதுக்கு 30000 ரூபாய் கேப்பீங்க அடிக்காத மச்சான் ஓடிங்க மச்சான்
நம்ம குழம்பு எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையே. என்னைக்காவது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். சாவப்பு சட்டை நான் கிழிஞ்ச சட்டை. ஏய் என்ன பண்ணுற? உள்ளாட்ட இப்பெல்லாம் பண்ணாலும் நீ ட்ரெண்ட் ஆக அதுதான் போதும். நீ பிரியாம பேசிக்கிறீங்க ஃபுல்லாக வீடியோ எடுத்து போட்டோன்னு வச்சுக்கிய நீ வேற லெவலில் ரீச் ஆயிடுவ. அப்புறம் ஒன் ஷேர் போட்டு 1 ரூபி இந்த ஹேஷ்டேக் தமிழ் அந்த ஷேர் பண்ணி போட்டா போதும் பூரா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீ வேற லெவலில் ரீச் ஆயிடுவ. அப்புறம் இந்த காலேஜ் ஸ்கூலு அதான் ரீச் நீனாச்சு ஃபஸ்ட்டு அதை விட்டு நம்ம 9th டான்ஸ் எல்லாம் எப்படி ரீச் ஆயிடுவ. செஞ்சுக்கிறோம் போட்டு போட்டு கேமரா பாரு நான் அதை போட்டு போட்டேன். நீ என்ன செஞ்சுக்குமார் வேணா செல்வி குமார் அடியாரா? அதான்ப்பா நம்ம சிவகுமார். ஏய் உங்களுக்கு பிச்சை போட்டு போடா. அண்ணா நீ இப்பெல்லாம் கேட்பேன் தெரியும். என்கிட்ட காசே இல்லை ஒன்லி காட். நீங்களும் நான் பேசிக்கேன்னு தெரியுமா? ஐயோ இந்தா ஐயோ செம்ம டீச்சர் போல நீ ஏன் ஸ்வைப்பிங்ஸ்னா போடு போடு நம்பரை போடு காசை போடு. எடே பாபா என்னடா 100 ரூபாய்க்கு இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் வருது. நம்ம கேஷ்லெஸ் இந்தியா மோட்டிச்சு. பரவாயில்ல எல்லாருமே இப்படி வெறுப்பு ஏற்றுறாங்க. அவன் பிச்சைக்காரன் நம்ப மாட்டான். வந்துட்டாளா வரலட்சுமி? தாயே மேம் மேடம் பிச்சை போட்டு போமா. மா டாடி இன்டர்வியூ பிரிச்சஸ் பிச்சை போட்டு போமா. ஒரு ஓவா 10 ரூபா போ 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 போ. நாட்டில் நம்ம பிச்சைக்காரங்களா இவங்க பிச்சைக்காரங்களா? ஆண்டியுமே காசு இல்லை. நான் தான் பண்ண போகிறோம். நீ குழப்பம் அவ்வளோதான் போல. ரெஃப்ரெஷ்மெண்ட் அச்சா 15,000 ரூபா. ஐயோ சாரி நான் குழப்பிட்டு மணிஷு. ஏய் விதந்தோ எனக்கு தரமான பிடிக்காம இங்கே உட்காந்து இங்கே போட்டுருக்கேண்ணா பாதிலே வேஸ்டே இல்லாம பார்த்துக்கிறாங்க. யாரு பாரத பிரதமரா? 15 லட்சம் ரூபா. 15 லட்சம் ரூபாங்களா? 15 லட்சம் ரூபாங்களா? ஒருத்தன் 15,000 ரூபாய் தரேன் ஏமாத்திட்டான். ஒருத்தன் 15 லட்சம் ரூபாய் போடுறேன் ஏமாத்திட்டானே. 15 லட்சம் ரூபா. டேய் எங்கேயோ குடிக்கிறத மோந்து பார்த்துட்டு வந்து சீனா போடுறீங்களா? டேய் 15,000 ரூபாயாச்சும் வாங்கி 15,000 ஆய் பையன் என்ன குழந்தை என்ன பிரச்சனை? குழந்தையா? ஆமா குடிக்கிறவனா குழந்தை மாதிரி தான். ஆமா குடிக்கிறவனா குழந்தை அப்படின்னா இப்போச்சு இப்படி குடிச்சு வந்துக்கிறீங்க. அதை ஏன் கேட்குறீங்க? எலெக்ஷன்ல நின்னோம் அசிங்கமா தோத்துட்டோம். அதான் குடிச்சிட்டேன். தேர்தலில் தோத்தீங்களா? நம்ம ஏனோ என்னது நம்ம ஏனோ? ஆமா நாங்க பணத்தை பிச்சை எடுக்கிறோம். நீங்க ஓட்ட பிச்சை எடுக்கிறீங்க. பிச்சை எடுக்கலாம் என்ன பிச்சை எடுக்க போச்சு. என்னடா தூசிலாம் வருது. நீ பிச்சை எடுக்கிறவையா? நான் நேர்மையா நின்று தோத்தவையா? நேர்மையா தோத்தியா? ஆனா நேர்மைன்னு சொல்லி அப்புறம் என்ன தோத்தனா இன்னொரு அடி சொல்ற. இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? அரசியல் அப்படின்னா பாத்துட்டீங்க இப்படி குடிக்கிறீங்க. பிச்சைக்காரன் நாய் அரசியல் பத்தி அவ்வளோ தெரிஞ்ச மாதிரி பீட்டுண்டா. அரசியலை பற்றி எனக்கு என்ன தெரியும் என்றா கேட்கிறாய். கேள்விகளை நான் கேட்கட்டுமா? நான் கேட்கிறேன். கேட்கறதுதான் கேளு. வெயிட். முடிவுதான் ஆரம்பிக்கலாமா? வேலை சேர்ந்தே இருப்பது ஓபிஎஸும் இபிஎஸும். சிவராமன் இருப்பது ராமும் ஜானுவும்.
பிரிக்கக்கூடியது மக்களும் அரசியலும், பிரிக்க முடியாதது சினிமாவும் அரசியலும், விலை மதிப்புள்ளது ஓட்டு, விலை மதிப்பு இல்லாதது உழவனின் உயிர், நான் எல்லாமே சொல்றான். ஏமாற்றுவது அரசியல்வாதி, ஏமாறுவது நீயும் நானும், மலர்வது தாமரை, மலராதது தமிழ்நாட்டு தாமரை, குருவே உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்க குருவே? அரசியல் சொல்லிட்டாங்க குருவே. எடுத்துக்கோண்ட வாங்க குருவே. என் கூட வா, அரசியல் நான் சொல்றேன். இங்க ஒருத்தன் தூங்குறான். அவன் நீ போட்டு வா. ஏய் இந்தடா 5 minutes boost எடுத்துருவா. உங்க அப்பா கொண்டு பூஸ்ட் இருங்க குருவே. வாங்க, நீங்க தான் உனக்கு அரசியல் சொல்லி தரேன். எது கோவில்ல அரசியல் சொல்லி தர போறீங்களா? போய் சாமி கும்பிடு. சரி குருவே. தடி பையில காசுலாம் இல்ல. அண்ணா ஒரு 500 ரூபா போடியா? 500 ரூபாவா? 500 ரூபா தான் நான் கேட்டேன். ஏதோ அப்போ ஹாஸ்பிட்டல் இட்லி கேட்டு நீ மாத்திர பாக்கெட் இல்ல. போட்டேன் குருவே. நான் போட்டானா? இதுதான்டா அரசியல். எது இது அரசியலா? இப்ப நீ 500 ரூபா போட்டியா? ஆமா. அந்த குருகுல வந்து மாலை போட்டாரு. அந்த அம்மா ஒரு 50 ரூபா தான் போட்டுச்சு. சரி. அதுக்கு பூ கொடுத்தாரு. அந்த நாய் ஒரு 5 ரூபா தான் போட்டுச்சு. வெறும் பூதி தான் கொடுத்தாரு. இப்போ காசுக்கு மாலை போட்டாங்க பூசாரி மேல தப்பா, இல்ல காசு கொடுத்து ஆசை சொன்ன மக்கள் மேல தப்பா, இல்ல அந்த மாலையோட மதிப்பு அந்த கடவுள் மேல தப்பா? பூசாரி மேல தப்பு. இதே யார் காசு போடாம மாலை எங்க இருக்கும்? ஒண்ணு சிலையோட இடத்துல இருந்திருக்கும், இல்லைன்னா தகுதியான ஆள் கைட்டு போயிருக்கும். குருக்கள் காசு வாங்கலன்னா அப்பவும் அதே தான் நடந்திருக்கும். ஒரு வேலை இந்த கடவுள் ஒரு கல்லாவே பார்த்துருந்தா மாலைக்கே மதிப்பு இல்லாம போயிருக்கும். இதேதான் அரசியலும். இங்க ஏதோ அந்த மாலை தான் ஓட்டு. இந்த குருக்கள் இருக்காரு, அவர் தான் மக்கள். காசு கொடுத்தாங்கல்ல, அவங்க தான் அரசியல்வாதி. புரியுதாப்ப? புரியுது புரியுது. அதனால நீ அரசியல் சேரணும்னா நல்ல கட்சியா காட்சியா பண்ணி கட்சியில சேரணுமா? ஆமா, என் கூட வா. இன்னொரு வச்சுக்காரப்பா. அங்க பாரியா, இதுதான் என் கட்சி அலுவலகம். இவ்வளவு பெருசா இருக்கு. காட்ட வேண்டிய இடத்த நான் காட்டிட்டேன். தேர்வாவது மாத்தாரமே. சரி பாருங்க, இப்ப எப்படி 3 கட்சியில செலக்ட் ஆயிட்டு வரேன். பாப்போம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? ஆன்டி டேடி முன்னேற்ற கழகம் வந்து ஆரம்பிப்போம். ஐயா உள்ள வரலாமா? ஐயா உள்ளவா என்ன ஆளே காணோம். ஐயா எங்கயா இருக்கீங்க? டென்ஷனா வந்துட்டு பாரியா. ஐயா இங்க என்ன தானம் பண்ணிட்டு இருக்கீங்க? நேர்காணலுக்கு தானே வந்தேன். உட்காரு உட்கார்ந்து நினைக்கிறேன். நேர்காணல் ஆரம்பிப்போமா? ஆரம்பிக்கலாம். முதலமைச்சர் வந்தா எவ்வளவு டிகிரி முடியணும்? முதலமைச்சர் வந்தா எவ்வளவு டிகிரி? ஐயா ஒரு 180 டிகிரி. இல்லைங்க ஒரு 90 டிகிரியா? சரியா சொன்ன. சரி, அடுத்த கேள்வி ரொம்ப சிம்பிள். கேளுங்க. கம்பராமாயணம் எழுதியது யாரு? அட 6th படிச்சாங்க, எப்படி கரெக்டா சொல்லிருந்தாங்க. கம்பராமாயணம் எழுதியவர் கம்பர். 6th படிச்சதா சொன்னீங்க. கம்பராமாயணம் எழுதியது சேக்கிழாரா? சேக்கிழாரா? ஆமா. ஐயா கம்பராமாயணம் எழுதியவர் கம்பரியா? கம்பராமாயணம் எழுதியது சேக்கிழாரா சொல்லிட்டு சும்மா கடிப்பை கத்துறானே. சரிங்க கம்பராமாயணம் எழுதியவர் சேக்கிழாரா? ஐயா சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். இப்ப நீ கோயிலுக்கு வச்சுக்கோ. என்ன சாமி மேல அர்ச்சனை பண்ணுவ? எனக்கு பிடிச்சா விநாயகர் சாமி மேல அர்ச்சனை பண்ணுவேன். இப்ப அவரு உனக்கு சீட்டு தரேனா நான் தரேனா? நீங்க தான். அப்ப யார் சாமி? நீங்க தான். அப்ப என்ன அர்ச்சனை பண்ணுவ? உங்க பேர்ல என்ன அர்ச்சனை பண்ணுவ? எடுபடி பழனிசாமி. சரி சரியா, கடைசி கேள்வி. ஏங்க இதெல்லாம் சொல்லதான் நான் மறந்துடுறேன். இப்ப நீ இதுக்கு மறந்துட்டா பதில் சொன்னேன். உனக்கு நான் சீட்டு தரேன். இந்த ஒரு கொஸ்டின் கேன்சல் பண்ணு. ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணே சீட்டு தரேன். நான் ரெடியா? டேஷ் அக்கா கோடிட்ட இடத்தை நிரப்புங்க. டேஷ் அக்காவா? என்னவா இருக்கும்?
மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அக்கா. என்னடா என்ன தப்பா சொல்றேனா? இப்ப நான் எப்படி சொல்ற மாதிரி உண்மான செல்வி ஆ? இதய தெய்வம் ஆ. தங்க தாரை ஆஹா. யாரும் இரும்பு பெண்மணி ஐயா யார் யாருங்கெல்லாம்? யோ, யாரு? யாரு கேட்க? வெள்ள சத்திரியாவா? யோ நீ கட்சியில சீட்டலனா வேற எங்க செலக்ட் ஆகணும்னா இப்ப பாரு எப்படி பிஜேபி செலக்ட் ஆகுறது. தம்பி நம்மளால நாங்கள அவங்க அடி தான் வேலை பார்க்குறோம். அட சண்டாவீங்களா? சரி ஆன்டி லேடி முன்னேற்ற கழகம் கை விட்டுருச்சு. இப்ப எந்த கட்சி? இதெல்லாம். ஆஹா கட்சி ஆபீஸ் எவ்வளவு தூய்மையா வச்சிருக்காங்க. தம்பி கட்சி ஆபீஸே கோயில்ல தான் இருக்கு. போக போக. அட நாயகா. ஐயா உள்ள வரலாமா ஐயா? ஆரியாது உள்ளவா? வணக்கம் ஐயா. வணக்கம்மா. நமஸ்காரம் சொல்லியா? நமஸ்காரம். நமஸ்காரம். ஆமாய்யா நமஸ்காரம் சொல்லு. நமஸ்காரம் ஐயா. நேர்காணல் தானே வந்திருக்கேன். நேர்காணல் போவா? இங்கதானே. காமெடி இப்பதான் பண்ணிட்டு வந்தேன். சரி சரி ஆரம்பிங்க. சரி நேர்காணல் ஆரம்பமா? ஆரம்பிங்க ஐயா. முதல் கேள்வி ஈஸியாவே கேட்கிறேன். கோடிட்ட இடத்த நிரப்புங்க. கோட்டாவது டாஷ் ஆவது. கோட்டாவது டாஷ் ஆவது. இந்த நாளைக்கு நம்மள மாட்டி விடாம போக மாட்டான் போலயே. ஐயா எனக்கு தெரியாதுங்கய்யா. தெரியாதா? என்னையா பொது அறிவா இல்லாம இருக்கீங்க? உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? தெரியாத போல. அவங்களுக்கும் தெரியாது. சரி அடுத்த டாக்ஸி. ஒரே நிமிஷம் ஒரு போன் வருது. ஹலோ என்னது எல்கேஜி படத்துக்கு விமர்சனம் பண்ணணுமா? ஐயா என்ன அச்சடிப்பிட்டு வரலையே. வந்ததும் பார்த்துட்டு சொல்றேன். சா 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 மெர்சல் படத்துக்கு விமர்சனம் பண்ணதும் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கான். சூப்பர்யா. சரி சரி நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். ஆரம்பிக்கலாம். இப்ப வந்து போன் கால் வந்து உனக்கு கேட்கிறேன். மெர்சல் படத்தின் நாயகன் யார்? நம்ம தளபதி விஜய். தளபதி இல்லையா? தளபதி இல்லையா? ஜோசப் இல்லையா? ஜோசப் விஜயா. ஜோசப் விஜயா பார்த்தாலே இது கூட தெரியாம இருக்கீங்க. எனக்கு கண்டிப்பா சாகுதான். ஐயா நம்ம அடுத்த கேள்வி போனாங்க. சரி ஈஸியாவே கேட்கிறேன். தமிழகத்துல தமிழகத்துல பிஜேபிக்கு போட்டியா எந்த கட்சி இருக்கு? ஆமா அதேதான். தமிழகத்துல பிஜேபிக்கு எதிராக இருக்கிறது நோட்டா. நோட்டாவா? ஒரு ஆன்டி இந்தியன். ஆன்டி இந்தியன். ஆன்டி இந்தியன். ஆன்டி என்ற மரப்பையில என்னையா லூஸ் பண்ணி பேசிட்டு இருக்க? என்னையா லூஸ் பண்ற? இருக்குமே ஈஸியா கூப்பிடுறேன். She is a beautiful woman. சரண். ஆக இந்த சட்டையை கிழிச்சு போனா என் பொண்டாட்டி என்ன செருப்பால அடிப்பா. ஆக உணவு வார்த்தை சொல்லி ஆரம்பிச்சிருக்கீங்களா? யானை வரும் முன்னே படி யோசை வரும் முன்னே. ஆக ஐயா உலகம் ஐயா. ஆக யாரு? ஆக தம்பி வாங்க 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 வாங்க. ஆக தம்பி பேரு? என் பேர் ராஜா ஐயா. ஓ ராஜா. ஆக பப்புஜி ராஜா கிடைத்தீங்கன்னா ஒரு 5G போட வேண்டியதுதான். 5G ஆக பப்புஜி தெரியுமே. நாங்க எல்லாருமே விளையாடுவோமே. வெற்றி வெற்றி கோழி வெற்றி. எதுக்குங்க? வெற்றி வெற்றி கோழி வெற்றி. ஆக நேர்காணலுக்கு செல்வோமா? ஆரம்பிக்கலாம். ஆக முதல் கேள்வி. ஆக சட்டசபைக்கு ஏன் சட்டசபை என்று பெயர் வந்து சொல் பார்க்கலாம். சட்ட ஒழுங்குகளை காப்பாற்ற அனைவரும் சபையாக அமர்ந்து பெறுவதால் அது சட்டசபை எனப்பட்டது. ஆக தவறா? சட்டை கிழித்துக் கொண்டு என்ன அனுசு மாதிரி பேசுறீங்க? யாரையெல்லாம் லூஸ் என்கிறார்? தமிழை உயிராக கொண்ட தானே தலைவர்கள் புதுவர்களாரா? அடுத்த கேள்வி செல்வோமா? ஆக கோடி மேல் கோடி கோடிகளை நிரப்ப பார்க்கலாம். டேஷ் தான் நான் எப்படி சொல்லு? டேஷ் மேல் டேஷ். ஐயா மதில் மேல் பூனை. ஆக தவறா? பூனை மேல் மதில் தான் சரியான விடை. ஆக பூனை மேல் மதிலா? ஐயா மதில் மேல் பூனை தான் கரெக்ட். மதில் மேல் பூனையா? நான் சொல்றது எப்படி தெரியுமா? நான் ஓட்டுற வீட்டுக்கு 4 கார் இருந்தது போல இருக்குது. ஆக நான் ஓட்டுற வீட்டுக்கு 4 காரா? என்னையா லூஸ் மாதிரி இருந்து பேசுறீங்க? இருக்கடா. சரி கடைசியா ஒரு கொஸ்டின். இதான் நம்ம கட்சியில சேர்றதுக்கு சரியான தகுதி. கேளு. உனக்கு குத்து சண்டை போட தெரியுமா? குத்து சண்டை? பிரியாணி சாப்பிட்டு கொண்டே குத்து சண்டை போட தெரியுமா? தெரியாது ஐயா. ஆக உனக்கு சீட்டு இல்லையா? ஐயோ ஐயா என்னையா லாஜிக் இது? ஆமா நீ பிரியாணி சாப்பிட்டு கட்சியில கொண்டு வந்து காசு தரியா? 8 வருஷத்துக்கு முன்னாடி காத்து வைத்து சம்பாதிச்ச காசு அது பிரியாணி சாப்பிட்டா கட்சியில என்ன நடக்கும்? உனக்கு சீட்டு கிடையாது. வெளியே ஒண்ணு கிடையாது. வெளியே போ. யோ யோ நீ தாத்தாவின் பெருவாது உனக்கு ஆஸ்த குடும்பரசிய. என்னங்க நான் பேக் பண்ணி பேசிட்டு போறான். ஐயோ இப்ப குரு கிட்ட என்ன சொல்றது தெரியலையே. வைக்க போ. ஐயோ சமாளிக்கணுமே. அடடா வாப்பா ராஜா. வாங்க குருவே. என்னாச்சு? அதை ஏன் கேட்குறீங்க? அக்கா யூனிவர்சிட்டி புக்ஸ் மாதிரி இருந்துச்சு. என்ன கேட்கறானே புரியல. நான் ஒண்ணு சொன்னா அவன் ஒண்ணு சொன்னான். அப்ப
அப்ப நீ ஒரு கட்சிக்குமே தேர்வாளியா? அதை தானே இவ்வளோ நல்லா சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நீ சுயேட்சையா தான் நிக்கணும். சுயேட்சையாவா? அதுக்கு வேற நிறைய விளம்பரம் தேவையே. விளம்பரமா? அதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகுமே. ஒரு 5 ரூபாய் நியூஸ் பேப்பர் வாங்கு. 5 ரூபாயா? உங்க பிச்சை தட்டுங்க. அது வந்து 5 ரூபாய் நியூஸ் பேப்பர் தாப்பா. அவ்வளோதான் வர முடியாது. அவ்வளோதானே செலவே. ஐயா நம்ம விளம்பரம் பண்ணணும், விளம்பரம் பார்க்க போறது இல்லை. அழகா ஒரு நியூஸா படி. ஆரம்பிதாயா? பேட்ட படத்தின் மசூலை முறியடித்தது விசுவாசம். முந்தையெல்லாம் படத்தோட வெற்றி கதையில இருந்துச்சு, இப்ப பணத்துல இருக்குது. இவனுக்குள்ள குழம்புக்குன்னு தெரியாம நியூஸா போட்டுருக்கானுங்க. அடுத்தபடி தமிழக வீரர் அஸ்வின் அணியிலிருந்து நீக்கம். ஓ, பாம்புல இருந்தா இந்திய வீரர், பாம்புல இருந்தா தமிழ்நாட்டு வீரரா? இவனுக்கு ஃபுல் டாம் ஆகிறானுங்களே. அடுத்தபடி ரெகுலேஷன் 2K17 எதிர்த்து மாணவர்கள் போராட்டம். 700 ரூபாய்க்கு விற்க விடுவானுங்க. காசு இருக்கவன் பாஸ் ஆகி போயிடுவான், காசு இல்லாதவன் அடுத்த செய்தி. டிக்டாக் செய்து கொண்டிருந்த நபர் கழுத்தறுக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்ந்தார். இதுதானா உனக்கு விளம்பரம் தேடி தர போகுது? எது டிக்டாக்கா? நான் டிக்டாக் பண்ணணுமா? நீ டிக்டாக் பண்ண வேணாம், டிக்டாக் நீ பண்ண போற. புரியல குருவே. அங்க பாரு. எனக்கு ஷூக்கு பாலிஷ் போட்டாதான் எனக்கு இந்த ஒரு வடை கிடைக்கும். இப்போ டேய், இப்பதான்டா ஒருத்தன் டிக்டாக்கால சேர்த்தான். அது சாதி ஓடி போனான். புரியுதா? இல்ல குருவே. டிக்டாக்கை தடை பண்ண சொல்லி தனியா போராட்டம் பண்ணுச்சு. போராட்டமா? ஏன்யா? சர்க்கார் படம் பார்த்தீங்களா? இல்ல. இல்லையா? அதுல நெகட்டிவ் மார்க்கெட்டிங்னு ஒன்று வரும். அதான் இப்போ பண்ண போறோம். இப்ப என்ன பண்ணுவோம்? நான் எழுதி கொடுத்ததை அப்படியே படி. அது ஏப்போ தடை படிடா. தடை செய், தடை செய், டிக்டாக்கை தடை செய், தடை செய், தடை செய், டிக்டாக்கை தடை செய். இல்ல. சாரி சார் பாட்டு கொஞ்சம் கேட்டேன். ஆமா, டிக்டாக் எதிராக தனியா போராட்டம் பண்றீங்களே, எதுக்கு? தனியாவா? பண்ணீங்கன்னா கூட்டமா வரும். சிங்கிளா தான் வரும். அது சரி சார், டிக்டாக்ன்றது ஒரு சாதாரண விஷயம். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏங்க டிக்டாக்னா உங்களுக்கு சாதாரணமானதா? இன்கம் இடுப்பை காட்டுறதும் படுக்கையில பாதியோட உனக்கு தானே ஆபாசமா பேசுறதும் இந்த சமூகத்தை சீரழிக்கிறதும் அது மக்களோட சுய உணர்ச்சி சார். அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏங்க இந்த சுய உணர்ச்சி, சுய உரிமை இதெல்லாம் மீன் கிரியேட்டர்ஸ்டும் இருக்கு. அவங்களும் எவ்வளவு சமூக பொறுப்போட அக்கறையோட மீன்ஸ் தான் போடுறாங்க. சரி சார், அப்போ உங்க கருத்து வந்து மீன் கிரியேட்டர்ஸ்லாம் நல்லவங்க, டிக்டாக் பண்றவங்க எல்லாம் கெட்டவங்க, அப்படிதானே? ஆமாங்க, அதைத்தான் நான் நல்லா சொல்லிட்டு இருக்கேன். பேட்டிக்கு நன்றி சார். நன்றிமா. தடை செய், தடை செய், டிக்டாக்கை தடை செய். யோ இதுக்கு என்னம்மா? நீ கொஞ்ச நாள் தலைமறைவாவே இரு. ஏன்? இங்க இருக்கிற எல்லாரும் டிக்டாக் பண்றவங்க தான். நீ வெளில போனேன்னு வச்சுக்கோ. என்ன குருவே மாட்டி விட்டீங்க? கத்தாத வந்துட்டேன். பயப்படாது ஆவாது. ஐயா என்னையா இப்படி? இரு. என்ன பண்றோம்? போன்லாம் வச்சிருக்கான் பிச்சைக்காரன். ராஜா, இந்த மீன் கிரியேட்டர்ஸ்லாம் அவனை ஹீரோவா வச்சு மீன்ஸா போடுறாங்க. இந்த டிக்டாக் பண்றவங்க கழுவி ஊத்துறான், பாத்துக்க. ஐயோ, இப்போ என்ன குருவே பண்றது? அம்மா எப்படி குருவே ஒரு நாள் இவ்வளவு பப்ளிசிட்டி தேடி கொடுத்தீங்க? அது ஒண்ணும் இல்லடா, இன்ஜினியரிங் படிச்சா ஒண்ணு டிக்டாக் பண்ணணும், இல்ல மீன் கிரியேட் பண்ணணும். அவ்வளவுதானே. அவனோட அன்பை ஆதரவு வழங்குறாங்க, அவ்வளவுதான். சூப்பர் குருவே, சூப்பர். ஆர்கே தேர்தல் ஆணை இடைத்தேர்தல் அறிவித்தது. களத்துல இறங்குவோமா? தெரிக்க விடுவோமா? ஆர்கே நகர் போவோமா? ஸ்டேஷன் சைட்ல போவோமா? போன் எடுத்து மாதிரியா யாராவது எடுத்து வருவாங்க. இன்னைக்கு யார் மனு தாக்கல் செய்வாரான்னு பார்ப்போம். ஐயா வாங்க ஐயா, மனு தாக்கல் ஆரம்பிச்சிட்டாங்க. அட இருப்பா, இங்க இருந்தா நம்ம விளம்பரம் எடுப்போம். இதுல இருந்தா எப்படி நீங்க மனு தாக்கல் பண்றேன்னு எல்லாருக்கும் தெரிவிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஏதாவது தப்பா ஃபீல் பண்ணியா மனுல? தப்பா ஃபீல் பண்ணுவா? அவரங்க செய்யி. சரிங்க, என்ன ஒரு ஃபார்ம் தாங்க. இந்த பார்த்தா ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வந்து தெரியல. ஒன்ன பார்த்தா ஃபார்ம் கொடுக்குற மாதிரி தெரியல. நான் கேட்டேனா? தப்பா ஃபீல் பண்ண சொல்லாத. உங்க பேரே சரியா பண்ணிருக்காங்க. தப்பு எல்லாம் தப்பா ரிசல்ட்
ஐயா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கய்யா. இப்ப அவன் மேல தப்புன்ற மாதிரி உட்காந்து பேட்டி கொடு, போராட்டம் பண்ண. இவங்களுக்கு அப்ப சொல்லவா? நேர்மை வேண்டும், நியாயம் வேண்டும், நீதி வேண்டும். எனக்கு நேர்மை வேண்டும், நியாயம் வேண்டும், நீதி வேண்டும். எனக்கு நேர்மை சீக்கிரமா மாமா. போராட்டம் பண்ண லூஸ் மாதிரி கத்திட்டு இருக்காரு. வாங்க போய் என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்க சார். எப்படிங்க லூஸ் மாதிரி கத்திட்டு இருக்கேன்? இந்த தேர்தல் ஆணையம் வந்து ஒருதலை பட்சமா நடக்குதுங்க. எங்க மாதிரி மிடில் கிளாஸ் பசங்க எல்லாம் இந்த மாதிரி எலெக்ஷன் வரக்கூடாதா? என்னன்னு கேளுங்க. நீங்க போய் தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமா நடப்பதாக அவர் பேட்டி கொடுத்திருக்காரு. இதுக்கு இந்த தேர்தல் ஆணையம் பதில் சொல்லுமா? என்ன பதில் சொல்லுது? அப்போ இந்த கையில பிடிச்சி பார்த்தேன், தப்பா தச்சுது. இப்போ இந்த கையில பிடிச்சாங்க, கரெக்டா தான் இருக்கு. அக்செப்டடா? நீ பிரச்சனை எதுவும் பண்ணிடாதீங்க. சரிங்க குருவே, அக்செப்ட் பண்றாங்க குருவே. சொல்லுங்க சார். அதாவது நீதி வென்றது, நியாயம் வென்றது, நேர்மை வென்றது. உங்கள் உழைப்புக்கு நன்றி. நன்றி சார். ஐயா, அடுத்து என்ன பண்ண போறோம்? பல பரபரப்பான செய்திகளை காண மாலை செய்திகளை காணுங்கள். இது ஒளிப்பதிவாளர் ஜானியுடன் செய்தியாளர் மல்லிகா. நன்றி. இப்ப என்ன பண்ண போறோம்? அடுத்து ஓட்டு காசு கொடுக்க போறோம். மாசா காசுனா காசு இல்லையா, டோக்கனு. டோக்கனா? வீட்டுக்கு போய் டோக்கன் கொடு. நாங்க ஜெயிச்சா டோக்கனுக்கு 2000 ரூபான்னு சொல்லு. நம்புவாங்களா குருவே? பாத்துக்கலாம் கொடு. சரிங்க குருவே, பைத்தியக்கார மாதிரி பண்றேன். இந்தாங்க நீ டோக்கன். நான் ஜெயிச்ச அடுத்தவே 2000 ரூபாய் தருவேன், ஓட்டு போட்டுருங்க. இந்தாங்க டோக்கன். நான் ஜெயிச்ச அடுத்தவே 2000 ரூபாய் ஓட்டு போட்டுருங்க. மறக்காம என் ரன்சன் ராஜா. இந்தாங்க டோக்கன். நான் ஜெயிச்ச அடுத்தவே 2000 ரூபாய் தருவேன், ஓட்டு போட்டுருங்க. ஐயா கொடுத்துட்டேங்கய்யா. இவன் பேக்கு மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கான். நம்ம அவன் சொல்றது யோசிக்காம பண்ணிட்டு இருக்கோம். ஜெயிப்போமா? ஐயா நம்ம ஜெயிச்சிருவோமா? 100% நம்ம தான் ஜெயிப்போம். ஜெயிச்சா சந்தோஷம் தான். சரி இந்த நம்ம கூட யோசிச்சு அடையமா. ஐயா ஏன் நீங்க எப்பவுமே அழுக்கா இருக்கீங்க? இவ்வளவு நாளே அழுக்கு தெரியல, ஜெயிக்க போறேன்னு அழுக்கு தெரியுதோ? ஐயா நான் அப்படி சொல்லலையா. உங்க பக்கத்துல நான் இருக்கும்போது என்னையும் ஒரு மாதிரி பார்ப்பாங்கல்ல. நான் வேணா புதுசா ஒரு வேஷ்டி சடை இலவசமா வாங்கி தரேன், மாட்டிட்டு பக்கத்துல நில்லுங்க. இந்தியாவிலே ரொம்ப கரப்படிஞ்ச மண்ணா வெள்ள. இது எவ்வளவு பரவாயில்ல. என்ன இவன் வசனமா பேசிட்டு இருக்காங்க. சரி கலட்டி விட்டுறான். ஐயா இனிமே நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன், நீங்க போயிட்டாங்க. ஐயா உங்க உழைப்புக்கு நன்றி. போயிருக்கீங்கன்னா தெளிவா தானே சொன்னேன். இனிமே நான் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி ஏமாறி பாங்குறது. கண்மணி 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 கண்மணி. சற்று எதிர்பாராத சுயேட்சை வேட்பாளர் டிக்டாக் பிரபலர் ராஜா அதிக வாக்குகள் வெற்றிபெற்றார். அன்னதானத்துக்கு யார் வராங்க? இப்ப முடியல. யாரு பாங்க? அடுத்து யாரு? என்ன ஏசி போட்டுட்டாங்களா இல்லையா எனக்கு தெரியல. எப்படி இந்த கிளம்பு. இன்னும் கொஞ்சம் வைங்க, வீட்டுல பிள்ளைங்களாம் பசியோட இருக்கு. ஒருத்தருக்கு ஒரு கூட தான் தர முடியும். கிளம்பு. கெஞ்சி கேட்கலையா? சொல்லிட்டு அதை கேட்க மாட்டேன். கிளம்புடா தம்பி. என்னப்பா ஆச்சு? ஒண்ணுங்கய்யா, ஊருக்கே சோறு போட்டு வாடி சாய். எனக்கு ஒரு கை சோறு தர மாட்டேங்கிறாங்க. நீ போ. என்னையா சோறு கேட்டு அடிக்கிறீங்களா? பிச்சைக்காரன் நாய் நீ, அவனுக்கு பட்டாளத்தான நிற்கியா? கிளம்புடா கிளம்பு. ஐயா பேசுறேன். ஏய் என்ன அங்க சத்தம்? ஐயா ஏதோ பிச்சைக்காரன் ஐயா. ஏய் பிச்சைக்காரங்க கூட உட்கார பேச்சு வேண்டி இருக்கு. தம்பி ராஜா, நான் தான்ப்பா. ஓ இவனா? ஏய் அவனை தேடி வெளியே குப்பையில போடுங்க. கிளம்பு கிளம்பு. இது ஏதோ டைரி. என்னடா இது? இந்த பிச்சைக்காரன் ஏதோ டைரி இருக்குல்ல, டைரி ஏங்கன்னு தெரியல. அதனால நான் படிக்கணும். பிச்சைக்காரங்க டைரிலாம் இருக்குதா? என்ன நாங்க ஓரமா போய் படிப்போம்.
புதிதாக இங்கே உறவுகளை துறைத்த என் அவல் மூலம் என் ராஜலட்சுமி நானே தான் முதல் பார்த்தேன். பார்த்தவரை பேசணும்னு தோணும். ஆனால் தனியாக சரி என்ன ஆனால் திடீர்னு ஒரு நாள் நான் இல்லாத நேரமாக பார்த்து ராஜலட்சுமியோட அப்பா எங்கள் வீட்டுக்கு வந்தார். எத்தனை பொண்ணு கூட பாடுறாங்க, கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் ராஜலட்சுமி கொண்டுட்டாரு. அன்னைக்கு தான் நான் வாழ்க்கை முடிவு பண்ணதே என் தங்கச்சி அந்த அளவுக்காக தான். அவளுக்கு டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. என்னன்னு படிச்சுட்டே இருப்பா, ராப்பகலாம் படிப்பா. அவள் சோர்வடைஞ்சு வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அன்னைக்கு காலையில் ரிசல்ட் வந்துச்சு. நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே அவள் டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கான். என் தங்கச்சி டாக்டர் ஆகிடுவா அப்படிங்கிற கனவு நினைவாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நான் இருந்தேன். அந்த நேரம் வந்தது தான் நீ. ஒரு அண்ணனா என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணேன். யாரையும் உதவி கேட்டோம். ஆனால் ஒரு ஏழை மாணவி இருந்ததால் அவள் குரல் யாருமே கேட்கல. அவள் கனவு சுக்குனவும் நடிக்கிடுச்சு. இந்த விஷயத்தை அவள் புரிய வைக்கிறது ட்ரை பண்ணான். ஆனால் யாருமே காது கொடுத்து கூட கேட்கல. இதை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அவள் கடைசியில் எடுத்த முடிவு தான் தற்கொலை.
இந்த சமூகத்தால் நான் இழந்தது என் ராஜலட்சுமி அனிதாவை மட்டும் இல்லை, என் பையனே இருந்தான். ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து ஃபோன் கால் வந்துச்சு, பையன் ரத்த வாந்தியாக எடுக்கிறான் அப்படின்னு. பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளேயே என் பையன் இறந்துட்டான். என்ன ஏதுன்னு பார்க்குறப்போ தான் தெரிஞ்சது, அவனுக்கு ஏதோ பிளட் கேன்சர் ஆமே, ஏதோ ஸ்டெர்லைட் ஃபேக்ட்ரியா, அது தடை பண்ணணும்னு போராடிட்டு இருந்தாங்க. எனக்கு அது அவ்வளோ சீரியஸாக படலை, நான் போராட்டத்துக்கும் போகலை. ஆனால் இப்போ என் வாழ்க்கையும் அது விளையாடிச்சு. ஏய், அந்த பிச்சைக்காரனை போய் கூப்பிடுறோம். சட்டுக்கு போய் கூட்டு வரா. ஐயா, இதெல்லாம் முன்னாடியே சொல்லிக்கலாம் ஐயா. உங்க வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் என்ன ஏன் ஜெயிக்க வச்சீங்க? எங்க அண்ணா, இந்த சமூகத்தால் தான் என் குடும்பத்தை இழந்தேன். இந்த சமூகத்தை மாத்திரம்தான் அரசியல்வாதி ஆனேன். என் தொகுதி மக்களுக்கு நல்லது பண்ணணும், நேர்மையான அரசியல்வாதியா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா இந்த மக்கள் ஜாதிக்காரனுக்கும் காசு கொடுக்குறவனுக்கும் ஓட்டு போட்டு எனக்கு தோக்கடிச்சுட்டாங்க. இந்த சமூகத்தால என் குடும்பம், என் உறவு, என் பணம் எல்லாத்தையுமே என் சமூகம் எல்லாருக்கும் எனக்கு புறக்கணிச்சு. இன்னைக்கு அரசியல்வாதி தர 5000 ரூபாய் தெரியல நமக்கு, அவன் ஏமாத்துற 5 லட்சம் ரூபாய் இனிமே தெரியல. இதே நாட்டில்தான் நீட்டு, ஸ்டெர்லைட்டு, ஹைட்ரோ கார்பனு, 1000 பிரச்சனை இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி ஊழல் அரசியல்வாதி தேர்ந்தெடுத்த நம்ம தான். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான். சரிதான், இந்த கோயில் வாசல பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரன் தான் நான். அப்போதான் உன்னை பார்த்தேன், நீ ஏதாவது நேர்மையான அரசியல்வாதியா இருந்த, நாட்டுக்கு நல்லது பண்ணுவேன்னு நினைச்சேன். மற்றவங்க ஐயா வா, இனிமே என் தொகுதிக்கு நான் என்னால் முடிஞ்ச நல்லதை மட்டும் தான் ஏன் செய்வேன். நல்லதே பண்ணு, நல்லதான் நடக்கும். ஐயா, இது வரைக்கும் உங்க பேர் என்ன நீங்க சொல்லலையா? இவ்வளவு பிரச்சனையை கடந்து வந்திருக்கேனே, இன்னுமா என் பேர் என்னன்னு தெரியல? தமிழன்.